ஜோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மூங் தால் ஸ்வீட் பரோட்டா எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் வந்து மைதா 1 கப் எடுத்திருக்கேன். இது மூங் தால் பவுடர். இதில் வந்து இந்த பாசி பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து அது கூட வந்து சர்க்கரை போட்டு அரைச்சிருக்கேன். 2 ஏலக்காய் போட்டு இதில் அரைச்சிருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுட்ரு ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த மைதாவையும் இந்த மூங் தால் பவுடரையும் போட்டு பால் ஊற்றி நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பரோட்டா மாதிரி நல்லா தேய்ச்சி நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது தேய்க்கிறதுக்கு மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒன்று மாவு போட்டு பண்ணலாம், இல்லைன்னா நம்ம எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி தேய்க்க முடியும். அழகா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது ஈஸியான ரெசிபி தான், சீக்கிரமா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சட்டுன்னு யாரோ விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷலாக செய்யறதுன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து அந்த பவுடரெல்லாம் அரைச்சி நம்ம ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா இது ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தடவை அரைச்சிங்கனாவே நம்ம ஒரு 20 days 1 மாதம் அளவு கூட நம்ம வச்சுக்கலாம். எல்லா சைட்லையுமே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். கார்னர் எல்லா கார்னரும், அப்போதான் ஈஸியாக வந்து அது வேகிறதுக்கு சுலபமாக இருக்கும். டெய்லி ஒரே மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு நாளுக்கு அப்படியே டிஃப்ரெண்டா ஒவ்வொரு ரெசிபியை வந்து நம்ம ட்ரை பண்ணணும். அப்பதான் சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா இருக்கும், நம்ம செய்யும் போதும் நமக்கு நல்லா இருக்கும். டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்குறப்ப நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும். ஆயிடுச்சு பாருங்க. ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம மூங் தால் ஸ்வீட் பரோட்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்க அழகா இருக்குல்ல, கலர்ஃபுல்லா. இது சாப்பிடவும் ரொம்ப ருசியா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க, செஞ்சு பாருங்க, கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற நிறைய ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.